ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாள் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள பணிந்து கொள்ள சேவைக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்த நாள் சிலாய்க்கத்திற்காக அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. நாம் நிறுவனமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கும் விலைக்கு காத்து கொண்டு இந்த நல்ல நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து வர கிருபை செய்த தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துமாக. இந்த நாளிலும் நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், அது நிறத்துக்காயிலும் எருவுக்காயிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவாது. காதுள்ளவன் கேட்கிறவன். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதா அருமை ஆண்டவராக இயேசு அவர் சொல்லும் பொழுது, உப்பு நல்லதுதான், அது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். உப்பு எப்படி தயார் பண்றாங்கிறது நமக்கு தெரியும். கடல் நீரிலிருந்து உப்பை, அந்த கடல் நீரை எடுத்து பாத்தி கட்டி அதில் விதமாக உப்பு எடுக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த உப்புல சாரம், அதாவது உப்புடைய சாரம் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம். சில வீடுகளில் உப்பு வாங்கி வச்சிருப்பாங்க. அது என்ன ஆயிரும்னா அது சாரமற்ற போயிடும். அதாவது அதனுடைய தன்மையை இழந்த உடனே அது அப்படியே தண்ணியாக வடிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கு பிற்பாடு அது என்ன செய்யாதுன்னா அது சாப்பாடு மற்ற எதுக்கும் உதவாது. அது வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னா தூர கொட்டுறதுக்கு தான் உதவும் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பை கீழே கொட்டி மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணியில ஊற்றி விட்டுருவாங்க, தண்ணியில தூக்கி கொண்டு போட்டுருவாங்க. அப்போ இந்த உப்பு ரொம்ப நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில. அப்போ உப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிக்கும் பொழுது அருமை ஆண்டவர் இங்கே விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5, நீங்கள் அங்கே உப்பு நல்லதுதான், அது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் என்று கேட்டுவிட்டு சொல்கிறார். உப்பு சாரமற்று போனால் என்ன விஷயம்? வெளியே கொட்டுவதற்கு எருவுக்காய்களும், அதாவது உரத்துக்கு கொண்டு போட்டுருவாங்க. அது எருவுக்காய்களும் வெளியே கொட்டப்படுவதற்கு உதவும் என்று சொல்லி சொல்லுகிறார். இங்கே விதமாக சொல்லுகிறார், அப்படியே நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? சாரமாக்கப்படாது. அதனால அது என்ன செய்ய முடியும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் அந்த உப்பு என்ன செய்யாது, உதவாது என்று சொல்லி பார்க்கிறோம். உப்பு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள். அது கடல் நீர்ல இருந்து எடுத்தாலும் உப்பு ரொம்ப விலை உயர்ந்த பொருள் என்று சொல்லி பார்க்கிறோம். உப்புக்காக நாட்டுக்கு நாடு சண்டை வந்திருக்கு. இந்தியாவிலேயே உப்புக்காக காந்தி போராட்டம் பண்ணினார் என்று சொல்லி நம்முடைய நாட்டினுடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். உப்பை வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்த பொழுது உப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டு போனபடினாலே நமக்கு உப்பு கிடைக்காதபடினாலே உப்பு விலையை நமக்கே, நம்முடைய தேசத்திலிருந்து நமக்கே உப்பு அதிக விலையா இருந்ததாக பார்க்கிறோம். அதனால்தான் சத்தியகிரகம் என்று சொல்லி உப்பு கிரகம் அவர் என்று சொல்லி விதமாக ஒரு போராட்டம் செய்ததாக பார்க்கிறோம். உப்பு எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி நாம் நன்கு அறிவோம். ஒவ்வொரு சமையல் கட்டிலேயும் சாப்பாட்டு அறையிலேயும் உப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அவ்விதமாக கடை பொருட்கள், தின்பண்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கும் உப்பு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த ஒரு பொருளுக்கும் உப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அப்போ உப்புனுடைய அவசியம் ரொம்ப அவசியமா இருக்கு. உப்பு நல்லதுதான் என்று சொல்லி அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். உப்பு ரொம்ப நல்லது. அதிகமாக சேர்த்தால் கைக்கும்,
அது சாப்பிட முடியாது. அளவாக சேர்த்து இது பண்ணால் அது ரொம்ப ருசியை கொடுக்கும். அது நல்லா சாப்பிடுறதுக்கு மிகவும் உற்சாகத்தையும் மன தூண்டுதலையும் கொடுத்து நல்லா சாப்பிடுவதற்கு ஏதுவான நிலைகள் உருவாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தண்ணீர் தாகமா இருக்குன்னு சொல்லி உப்பு தண்ணி அடித்து குடிக்க முடியாது. அதுல அந்த உப்பு தண்ணியில எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டா குடிச்சிடலாம். போஞ்சி என்று சொல்லி குடிச்சிடலாம்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படி அந்த உப்பு மிகவும் நல்லது, அவசியம், உடம்புக்கு நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். டாக்டர்கள் செக் பண்ணிட்டு சிலர் உடம்புல உப்பு இல்லை, உப்பு நிறைய சேர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு பார்த்துட்டு உப்பே நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா கல்லடப்புகளும் ப்ரெஷரும் இரத்த கொதிப்பும் பல விதமான வியாதிகள் உருவாகும். அப்போ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லியிருக்கிறபடி உப்பு நல்லதுதான், ஆனாலும் அது அளவாக இருக்க வேண்டும். உப்பு நல்லதுதான், அது அளவுக்கு மீறி போகக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அப்படின்னா பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள். பூமியில சாரம் இல்லாமல், அதாவது சாரமற்று போகாமல் பூமியிலே அவிதமாக நீங்கள் ஒரு பிரயோஜனமான மனிதர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரயோஜனமற்றவர்களாக இல்லாதபடி பிரயோஜனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். அதற்கு கீழே உள்ள வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய கரத்துல உப்பாக வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் விதமாக சாப்பாட்டுல உப்பு அதிகமாயிடுச்சுன்னா சில வீடுல சண்டை வரும். என்னன்னா சில வீடுகள்ல பாத்திரத்தெல்லாம் தூக்கி சாப்பாட்டெல்லாம் தூக்கி எறிவாங்க, ஏன் உப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவாங்க. இதுல உப்பா இருக்குன்னு சொல்லி தூக்கி போடுவாங்க. விதமாக இதற்காக உப்புக்காக சண்டை வருகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தை மேம்பட்டதாக. அப்போ சிலர் பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உப்பா இருக்கிறவர்கள் அதிகமாகவும் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது, குறைவாகவும் இருந்துடக்கூடாது. அதனுடைய அளவுல அந்தந்த இடத்துல அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கம்பெனில நான் வேலை செய்யறோம்னு வச்சுக்கோம். அந்த கம்பெனில வேலை செய்யும் பொழுது விதமாக அந்த கம்பெனில நாம் விதமாக சாரம் உள்ளவர்களாக இருக்கிற வரைக்கும், அதாவது ஒரு கம்பெனில வேலை செய்யறோம், அந்த கம்பெனில நமக்கு நல்ல பேர் இருக்குது, அந்த கம்பெனில வேலை செய்யும்போது நல்ல பேரும் புகழோடு இருந்துகிட்டு நல்ல குணாதிசயத்தோடு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நல்ல பேர் இருக்குது, நல்ல மனுஷன்ப்பா, இவன் நல்லவன், நல்ல காரியங்களை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு அநேகருக்கு நான் நன்மை செய்யறதும் நல்ல நற்குணங்களை காண்பிப்பதும் அதுக்கு இருக்கும் பொழுது அவர்கள் நம்ம என்ன செய்வார்கள், போற்றுவார்கள். நமக்கு போற்றுவது மாத்தினாலும் நமக்கு ஆதரவா இருப்பார்கள். அநேக நம்மிடத்துல வந்து ஆலோசனை கேட்பார்கள். நாம் விதமாக அதாவது தகாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி நம்முடைய சாரம் நல் ஒழுக்கம் உடையதாக இருக்க வேண்டும். நம்முடைய சாரம் ஆகாத சம்பாஷணையாக, ஆகாத காரியமாக இராமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு, பவுல் சொல்லுகிறார், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை தானே ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பாருங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன். அப்போ நம்ம ஒரு இடத்துல போய் இருக்கிறோம்னா அங்கே நம்ம கடமையும் கண்ணியும் கட்டுப்பாடு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். சாட்சி தான் சாரம். அது சாட்சியுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த சாட்சி அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே ஆவியானவர் சொல்லுகிறதை பாருங்க. உப்பு நல்லதுதான், அதாவது நம்முடைய சாட்சி ரொம்ப நல்லது. அளவுக்கு மீறின சாட்சி எல்லாம் சொல்லக்கூடாது. நீதி மிஞ்சின நீதிமானாயிராதே என்றெல்லாம் சொல்லியிருக்கிறபடி சில என்ன செய்வாங்கன்னா, சும்மா போய் எதையாவது தொல்லப்படுத்துற மாதிரி, யாருக்காவது இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி என்னத்தையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான சாட்சிக்கு இருக்காது. சாட்சி கேடாக நடந்து கொள்ளுகிறதை சாட்சி சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கை முறையில விதமாக அது சாட்சி இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால்
வாழ்க்கை முறையில சாட்சியுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம் விதமாக பர்னபா அந்தியோகியா என்கிற சபைக்கு கடந்து போய் பவுலை தேடி அந்தியோகியா சபைக்கு போனார் என்றும் அங்கே விதமாக அங்குள்ள பரிசுத்தவான் தேவ ஜனங்களை தேற்றும்படியாக அப்போஸ்தலர்கள் அவர் அனுப்பப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் அப்போஸ்தலர்கள் ஆறுதல் மகன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார் பர்னபா. அப்படி என்றால் அவர் எவ்வளவு சாரமுள்ளவராக இருந்தார். அவருடைய சாரத்தை அவர் வீணாக்காதபடி அவர் அதுக்காக பிரயாசப்பட்டார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சவுலாக இருந்த பவுலை தேடி அவர் போய் விதமாக அவரோடு சேர்ந்து அந்தியோகியா சபையில் ஏறக்குறைய 1 வருஷ காலம் இங்கே தங்கி இருந்தார்கள். அவருடைய பவுல் அதாவது பர்னபாவுடைய சாட்சி, பர்னபாவுடைய குணங்கள், பர்னபாவுடைய நடவடிக்கைகள், பர்னபாவுடைய நல்ல காரியங்களை பார்த்தார்கள். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனுமா இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடம் அநேகர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நல்லவனாக இருந்தான், பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக இருந்தான், நற்கிரியை செய்கிறவனாக இருந்தான், அவ்விதமாக என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அப்படி ஒரு சாரமுள்ள சாரமுள்ள உப்பாக அந்த மனிதன் இருந்தபடினாலே விதமா அநேகர் கடந்து வந்து அவரை பயன்படுத்தினார்கள். உப்பை பயன்படுத்துவார்கள் அல்லவா சாப்பாட்டுக்கு. எந்த பொருளுக்கும் உப்பு, பாயாசமே காய்ச்சாலும் கொஞ்சம் உப்பு போட்டா இனிப்பு என்ன செய்யும், கொஞ்சம் தூக்கி தான் கொடுக்கும். அப்போ உப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. பால்ல உப்பு போடக்கூடாது. பால்ல உப்பு போட்ட உப்பு என்ன ஆகும், இருக்கிறதும் கரைஞ்சி கெட்டு ஒண்ணுமில்லாம போயிடும். அப்போ உப்பு அதுக்கு தான் சாட்சி. சாட்சியுடைய ஜீவியத்தை எங்கே காண்பிக்கணுமோ அங்கே காண்பிக்க வேண்டும், எங்கே காண்பிக்க கூடாதோ அங்கே காண்பிக்க கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நவதமாக பார்க்கிறோம். பூமி, அதாவது நீங்கள் உப்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் உப்பு நல்லதுதான் என்று சொல்லி சொல்கிறார். விதமாக நாம் சாட்சியாக வாழ்வது நல்லதுதான். அது சாரமுற்று போகாதபடி, சாட்சிக்கேடா நடந்து விடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் திருவுள்ளம் பெற்றுகிறது நவதமாக பார்க்கிறோம். நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல சாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஊர்லயோ, ஒரு கிராமத்திலேயோ, ஒரு பட்டணத்திலேயோ, இல்ல இங்க ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். இருக்கிற இடங்கள்ல நாம் சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து அநேகர் கடந்து வர வேண்டும். இங்கே விதமாக ஆண்டவரை இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் விதமாக ருசி கொடுக்கிறவர்களாக நம்முடைய பேச்சுக்களை அவர்கள் கேட்கும் பொழுது ருசியாக இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் எப்படி இருக்கும், ருசியாக இருக்கும், புதுவிதமான டேஸ்ட் இருக்கும். காரணம், கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு சொல்லி அதன்படி ஜீவிக்கிறபடினாலே, கர்த்தரிடமா அவர்களை கூட்டி சேர்க்கிறபடினாலே அது மிகுந்த ருசியை கொடுக்கிறது. அவர்களுக்கு ஆறுதல், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. மிகுந்த வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு வேதனையை மாற்ற முடியாத ஒரு நிலையை நாம் கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த ஆறுதல் அடைகிறார்கள். அவர் நம்மிடத்துல கடந்து வந்து விதமாக அந்த ருசியை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறபடி அந்த கர்த்தருடைய ருசியை அவர்கள் ருசித்து பார்க்க முடியாத நாம் உப்பாக சாரமுள்ளவர்களாக நாம் இருக்கிறபடினாலே நீர் நம்ம இடத்துல கடந்து வருவார் என்று சொல்ல விதமாக பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவள் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் வாயை திறக்கும் பொழுது அநேகர் விதமாக ஆறுதல் அடைவதற்கும், அநேகர் ஆற்றி தேற்றப்படுவதற்கும், அநேகர் விதமாக போற்றப்படுவதற்கும், ஆற்றப்படுவதற்கும், அவர்கள் ஆறுதல் அடைவதற்குமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். நன்மையும் தீவும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரிய கனியை புசிப்பார் என்று சொல்லி இருக்கிறபடி நாம் விதமாக நம்முடைய வாயை ஞானம் விளங்க திறந்து அநேகரை போஷிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க. அநேகருடைய வாயில 2 விதமான காரியங்கள் உருவாகும். ஆசீர்வாதமும் கூறுவார்கள், சாபமும் கூறுவார்கள். அதனால்தான் யாக்கோபு சொல்ல, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது, ஒரே ஊற்று தண்ணீரிலிருந்து தித்திப்பும் கசப்பும் தண்ணீர் சுரக்குமா? இப்படி இருக்கலாக ஆசீர்வாதம் சபித்தலும் துதித்தலும் விதமாக ஆசீர்வதித்தலும் ஒரு வாயிலிருந்து வரக்கூடாது. விதமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அறிந்து ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி பேதுருவும் எழுதுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். நம்ம அருமை ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், சாரமுடையவர்களாக இருங்கள். சாரமற்று போனால் அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால்
மிதிக்கப்படுவதற்கு மேலேயே வேற ஒன்றுக்கு உதவாது. கம்பெனில வேலை செய்யறோம், நல்ல பேரோடு இருக்கிறோம், நல்ல பேரோடு நல்ல குணாதிசயத்தோடு நற்குணங்களோடு நாம் காணப்படுகிற வரைக்கும் அதுமாக கம்பெனில வேலையிலும் உயர்ந்து கொண்டே போகும். நான் அந்த கம்பெனில நல்ல பேரோடு இருக்கிற வரைக்கும். நம்ம பேர் என்னைக்கு கெட்டு போகுதோ அன்னைக்கு என்ன செய்வாங்க, நம்மளை தூக்கி தூர போட்டுருவாங்க. தூர போடுறது கீழே இருக்கிற பியூன் வரைக்கும் ஒருத்தனும் மதிக்க மாட்டான். அது வரைக்கும் மேன்மையாக மதிப்பாக வைத்திருந்தவர்கள் அப்புறம் அந்த சாரம், அதாவது அந்த மதிப்பு மரியாதை அந்த சாரமற்று போனால் ஒருவரும் மதிக்க மாட்டார்கள். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே வெளியே வேற ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி இருக்கிறபடி அது சாட்சி கேடு உண்டானால் எல்லாரும் தூசிப்பதற்கும் அவமதிப்பதற்கும் தான் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய உப்பு சாரமற்று போகாதபடி சாரம் அதுவா நிறைந்ததாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, அதாவது சாட்சியுடைய ஜீவியோ நாம் நிறைந்தவர்களாக எப்பொழுதும் ஆண்டவருக்கு விருப்பமானவர்களையே செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விதமாக உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன், உம்முடைய நல்லாவி என்னை செமையான வழியில நடத்துவாரார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதக்காரர் மூலமா சொல்லுகிறது, நாம் ஆண்டவருக்கு முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பாருங்க. சரி, இந்த உப்பு சாரமற்று போகாமல் இருக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? கடல் நீரிலிருந்து பாத்தி எடுத்து உப்பு அதுமா உருவாக்குகிறது போல நான் என்ன செய்ய வேண்டுமா? அதாவது பேட்டரியில சார்ஜ் இறங்கி போச்சுன்னா உடனே கரண்ட்ல சார்ஜ் போடுற மாதிரி நாங்கள் அடிக்கடி இறைவனோடு என்ன செய்யணும்? தொடர்புல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொடர்பை துண்டித்து விடக்கூடாது. பார்த்துக்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே முடியல, ஆண்டவரே நீங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே, நீங்க தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, நீங்க என்ன கைவிட்டுட்டா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை நிறுத்தி விட்டு வேத வாசிப்பை நிறுத்தி விட்டு ஆண்டவரோடு தொடர்பு நிறுத்தி விடாதபடி நாம் மிகவும் கவனம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி ஆண்டவரோடு தொடர்பு நாம் நிறுத்தி கொள்ளாமல் இருப்போமானால் நாம் சாட்சி ஏறிக்கிட்டே இருக்கோம், சாரம் உள்ளவர்களாக சாட்சியுடையவர்களாக காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை எடுத்து உயர்த்தி கொண்டே இருப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். உப்பு நல்லதுதான், அது சாரமற்று போனால் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் கொட்டப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் உதவாது. எருவுக்காகிலும் வெளியே கொட்டப்படுவதற்கு தான் உதவும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் இந்த உப்பு மிகுந்த பத்திரமாக வைப்பார்கள் என்று சொல்லி பாருங்க. உப்பை எடுத்து விதமாக கிச்சன்ல வீடுகள்ல பார்த்தா உப்பு எங்கேயோ ஒரு இடத்துல முக்குல கிடக்காது. அது ரொம்ப பத்திரமாக பாட்டிலையோ பாக்கெட்லயோ டப்பாவிலையோ போட்டு பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அது ரொம்ப அவசியம். அங்குள்ள எல்லா உணவுப் பொருள்களுக்கும் உப்பு ரொம்ப அவசியம். அதே போல நாம் இந்த பூமிக்கு ரொம்ப கிறிஸ்தவர்களாகி நாம் பூமிக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக நாம் விதமாக பார்க்கும் பொழுது இயேசு இந்த உலகத்துல கடந்து வந்தார். பாவிகளுக்காக ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக, பாவிகள் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்துல கடந்தது தம்மை மரணத்தில் ஊற்றி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இறைவன் விதமாக சீசர்களை உலகம் அனுப்பி விதமாக அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல ஒருவர் தோமா இந்தியாவுக்குள்ள கடந்து வந்தார். இந்தியாவுக்குள்ள கடந்து வந்து அது 1ஆம் நூற்றாண்டுல அவர் ஏராளமான மாநிலங்களுக்கு போய் விதமாக நம்ம நாட்டினுடைய மேற்குல இருந்து எல்லா மாநிலங்களுக்கும் கடைசியாக நம்முடைய தமிழ் மாநிலத்திற்கு கடந்து வந்து அவர் இங்க ரத்த சாட்சியா மறித்தார் என்று சொல்லி விதமாக பாருங்கள். அப்படி அவர் போன எல்லா இடங்களிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ராஜாக்கள் முதல் விதமாக எல்லா மனிதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நாட்கள் 1ஆம் நூற்றாண்டுல ஆலயங்கள் இருந்தது. சென்னையில விதமாக ஆலயம் தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஜனங்கள் ஏகப்பட்டவர் இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில நயவஞ்சகர்களுடைய சூழ்ச்சியினாலே அவரும் கொல்லப்பட்டு அதற்கு பிற்பாடு இருந்த ஜனங்களை அவர்கள் அழித்து போட்டார்கள், இல்லாமல் ஆக்கி போட்டார்கள், மதம் மாற்றி விட்டார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு விதமாக மிஷினரிகளை தேவநாய கர்த்தர் அனுப்பினார். அவர்கள் இந்த இந்தியாவுக்குள்ள கடந்து வந்து பார்த்த பொழுது இந்திய தேசம் சீர்கெட்டு போயிருந்தது. அவர்களுக்கு எந்த விதமான நற்கிரியைகள், நற்குணங்கள், நல்ல காரியங்கள் இல்லை. மிகவும் சீர்கெட்டவர்களாக ஆதிவாசிகளை போல அலைந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து எடுத்து சந்தித்து அவர்களோடு பேசி
அவர்களுக்காக விதமாக நிறைய காரியங்களை பேசி செய்து விதமாக படிப்பு இல்லாதவர்களுக்கு படிப்பு கொடுத்து விதமாக வீடு வாய்ப்புகளை கொடுத்து ஒவ்வொரு காரியம் நல்ல காரியங்களாம் செய்து 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 விதமாக அதாவது கிறிஸ்தவர்கள் விதமாக இந்த இந்திய மண்ணில் அவர் கடந்து வந்து உப்பாக அவர்கள் தங்களை கரைத்து கொண்டார்கள். உப்பாக தங்களை அவர்கள் விதமாக கரைத்து கொண்டு விதமாக அநேகருக்கு வேதத்தை காண்பித்தார்கள். அநேகருக்கு வேதத்தை காண்பித்தபடினால வேதம் நமக்கு நம்முடைய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது, அச்சடிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, இயேசு யார் என்பதை காண்பித்தார்கள். இயேசுவை காண்பித்தபடினா அநேக நாட்களும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, விதமாக நிறைய பரிசுத்தவான்கள் கடந்து வந்தார்கள். ஏராளமான பரிசுத்தவான் கடந்து வந்து அவர்கள் கொடுக்கப்பட்ட இடங்களில் அங்காக கடந்து சென்று ஊழியத்தை செய்தார்கள். அவர் ஊழியத்தை செய்து சிலர் சின்ன வயசுலேயே மரித்து போனார்கள், சிலர் தள்ளாடின வயசுல மரித்தார்கள், சிலர் விதமாக ஊழியம் செய்து கொண்டு இருந்து மறுபடியும் அவர்கள் சொந்த நாட்டுக்கு போய் சில காரியங்கள் அங்கிருந்து அவருடைய உடைமைகள்லாம் வித்து எடுத்து இங்க வந்து நிறைய காரியங்களை பாலங்களை கட்டினார்கள், அணைகளை கட்டினார்கள், விதமாக பள்ளி கட்டடங்களை கட்டினார்கள். இப்படி அவர்கள் உப்புடையவர்களாக சாரம் உள்ளவர்களாக இருந்தபடினாலே இந்தியா இன்னைக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். உப்பு இல்லாவிட்டால் விதமாக சாரமுற்று போகும் என்று சொல்லியிருக்கிறபடி அவர்கள் வந்து சாரமுடையவர்களாக அவர்கள் வந்து இந்த இந்தியா என்கிற கடல்ல அவர்கள் தங்களை கரைத்து கொண்டவர்களாக இருந்தபடினாலே என் நாட்களில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுநாதருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்தியா இன்னைக்கு ஓரளவு பெரிய நாடாக வளர்ந்திருக்கு. இன்னைக்கு பலர் எழுந்து தீய சக்திகள் பலர் எழுந்து கிறிஸ்தவ ஒரு அந்நிய மதம், கிறிஸ்தவத்தை ஒழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான வேலைகளை திட்டங்களை தீர்மானங்களை செய்து திட்டம் போட்டு சில வேலைகள் சில மாநிலங்களில் ஏதோ மதமாற்றம் என்று சொல்லி திட்டம் போட்டு போதவர்களை அடித்து சிறையிலே வைத்து இன்னும் அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். முழு நாட்டையும் பிடித்து நாசமாக்க வேண்டும் என்று சொல்லி துடித்து கொண்டு இருக்கிறத நவதமாக பார்க்கிறோம். ஆனால் இந்த இந்தியாவில கிறிஸ்தவ மாத்திரம் வராவிட்டால் இந்தியா இன்னைக்கு ஒரு நல்ல நாகரிக நாடாக இருக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மயமண்டதாக அவர்களும் விதமாக கிறிஸ்தவத்தை எதிர்த்து கிறிஸ்தவத்தை அழித்து இந்நாட்களில் நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களும் படித்து இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் படித்து இருக்கிறதும் பட்டம் பெற்று இருக்கிறதும் கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள்ள வந்ததுனால்தான் அவர்கள் படித்து பட்டம் பெற்று அவர்கள் பெரிய பெரிய இன்னைக்கு கல்வி நிலையங்கள் நடத்துகிற பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். இதெல்லாம் காரணம் கிறிஸ்தவர்கள் இங்கே கடந்து வந்த மிஷினரிகள் கடந்து வந்தபடினால் இப்படி நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்னை தெரசா அதுமாக இங்கிலாந்து நாட்டில பிறந்து கன்னி பருவத்துல கல்யாணம் முடியாமல் கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து விதமாக இந்திய தேசத்திற்கு கடந்து வந்து தொழு நோயாளிகளை குணப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனையோ அனாதைகளுக்கு, எத்தனையோ திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அவருடைய ட்ரஸ்ட் இன்னைக்கு பெருசாக வளர்ந்திருக்குது. ஆனால் இன்னைக்கு தீயவர்கள் எழுப்பி அந்த ட்ரஸ்டையும் முடக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி நன்மை செய்கிறது எல்லாவற்றையும் தடுத்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி அநேக தேவனுடைய பிள்ளைகள் எழுப்பி உப்பாக அவர்கள் பூமியில விதமா எழுந்து பிரகாசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட இடங்களிலே நாம் உப்புடையவர்களாக சாரமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது நல்லது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உப்புடையவர்களாக சாரமுடையவர்களாக இருக்க வேண்டும். சாரம் இல்லாதவர்களாக அல்ல, சாட்சியுடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அது ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்க அது நல்லது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவமாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? நம்மை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி நாம் கர்த்தருக்காக சாட்சியாக வாழ வேண்டும். இந்த உலகத்துல ஆடம்பரமாக வாழ்ந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கணும்னு சொல்லி நிலை இருக்கக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு முடியும். எல்லாவற்றையும் அனுபவிக்க என்னால் முடியும். அதில் எனக்கு எதுவுமே தகுதியா எல்லாம் அனுபவிக்க எனக்கு முடியும், அவசியம் உண்டு, எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். ஆனால் என்ன அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சரி இருக்காது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், அனுபவிப்பதற்காக தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆனா அதற்காக இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சாட்சியுடைய வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. கிறிஸ்துக்காக கர்த்தருக்காக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக.
மனிதர்கள் விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம நரகத்துக்கு போய் கொண்டிருக்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா, வாங்க கிறிஸ்துவண்டை வாங்கன்னு சொன்னா ஏதோ அந்நிய கடவுள் என்று சொல்லி மெய் தெய்வனை விட்டு விட்டு பொய்யான கடவுளை வணங்க முடியாது ஓடிக்கொண்டு இருக்கிறத நான் விதமாக பார்க்கிறோம். மெய் தேவனாகிய இயேசுவை வணங்குகிறவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போக முடியும். காலங்கள் சமீபமா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. விதமாக காலங்கள் ஆண்டவருடைய வருகையும் மிகவும் சமீபத்து வருகிறது நான் விதமாக பார்க்கிறோம். அநேகர் நரகத்துக்கு நேராக போய் கொண்டே இருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிறவர்கள் இருக்கிற இடங்களில சாட்சியாக வாழ்ந்து அநேகரை நீதிக்குட்படுத்தி அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை இயேசு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதற்காக நம்முடைய அருமை ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதா. அதனால்தான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். பூமிக்கு நான் உப்பாக இருக்கிறேன். உப்பு சாப்பாட்டுல போட்டுட்டா உப்பு தனித்து தெரியாது. உப்பு சாப்பாட்டுல போட்டுட்டா உப்பு என்ன செய்யாது, தனித்து தெரியாது. அதே போல தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துவாரானால் அந்த காரியம் நடக்கும். அந்த காரியம் நடக்கும்போது நம்முடைய பேரு தெரியாமல் போகலாம், நம்ம யாருன்னு கூட தெரியாமல் போகலாம். நாம் நான் அதிகமாக ஜெபிக்கிறோம், ஒரு காரியம் மூலம் நடக்குது, விதமாக அதனால நம்முடைய பேர் அங்கே தெரியாமல் போகலாம். அது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். விதமாக நாம் ஒரு காரியத்துக்காக பிரயாசப்படுகிறோம். அநேகர் சில குடும்பங்கள் பிரிந்து போகிறது, அந்த குடும்பத்துக்காக பிரயாசப்படுகிறோம். மறுபடியும் அந்த குடும்பம் நல்லா நிலைத்து நல்லா வாழ்கிறார்கள். அதனால நமக்கு பேர் இல்லாமல் போகலாம். என்றால் உப்பு ஆகாரத்துல போட்டுட்டா ருசியை தான் கொடுக்குமே தவிர அது கண்ணுக்கு தெரியாது. அதே போல நாம் இருக்கிற இடங்கள்ல நாம் விதமாக மறைந்திருந்தாலும் நம்முடைய நல்ல நற்குணங்களை நேருக்கு காண்பிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு அதிகமா சோத்திரம் சொல்லுவோமாக. சிலர் என்ன செய்வா தெரியுமா, விதமாக நாங்க அதெல்லாம் செய்தோம், அதை செய்தோமே இதை செய்தோமே எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நாங்க என்ன செய்வோம் என்று சொல்லி கேள்வி கேட்கிறதை பேதுரு ஒரு இடத்துல விதமாக கேட்கிறார், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல பேதுரு கேட்கிறார். அதற்கு பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதுவாக இம்மையில மனைவியாவது நிலத்தையாவது பிள்ளையாவது மகனையாவது மகளையாவது விதமாக இந்த உலகத்துல எதை நீங்க விட்டாலும் விதமாக இம்மையிலையும் மறுமையிலையும் நூறத்தனையாக அதை பெறுவீர்கள் என்று சொல்லி இம்மையிலையும் மறுமையிலையும் பெறுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுல இன்னொரு வார்த்தை சேர்த்தவர் சொல்லுகிறார், துன்பத்தோடு அவைகளை பெறுவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் துன்பம் நமக்கு தேவையில்லாத நாம் கர்த்தருடைய காரியங்களில ஆசீர்வாதம் சமாதானத்தை பெற்ற முடியாது கடந்து வந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இருக்கிற இடங்களை சாட்சியாக வாழ வேண்டும். சாட்சி இல்லாத ஜீவியத்தை விட்டுவிட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். போற ஒரு இடத்துல போய் கொண்டு இருக்கிறோம், அந்த இடத்துல நாம் சாட்சியா கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். நாம் எங்கே நிற்கிறோமோ அங்கே இயேசுவை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பேசுற 4 பேர் மனத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அங்கே கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக நாம் காணப்படும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோமா, அந்த வேலை செய்யற இடத்துல கிறிஸ்துவைக்காக சாட்சியாக வாழ வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். விதமாக சிலர் வேலை செய்வார்கள், கிடைச்சி போச்சு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்தேன் என்று சொல்லி லஞ்சத்துக்கு மேல லஞ்சம் வாங்கி விதமாக மாடி மேல மாடி வீடு மேல வீடு கட்டி பல விதமான காரியங்களை செய்வார்கள். கேட்டா, என்னய்யா லஞ்சம் எல்லாம் வாங்குறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டா, லஞ்சமா தான் நான் எதுவும் வாங்குறது இல்லை, அவங்க ஒரு அன்பளிப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க, அதை நான் வாங்கிக்குவேன். லஞ்சம்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன். அன்பளிப்புன்னு சொல்லுவாங்க, அது அன்பளிப்பா அப்படி வாங்கி நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுகிறதை, சாக்கு போக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துலையும் அந்த லஞ்சமா இருந்தாலும் சரி, அன்பளிப்பா இருந்தாலும் சரி, அது சாட்சிக்கேடான வாழ்க்கை என்று சொல்லி சாரமற்று போகிற ஒரு தன்மை என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு அதிகாரத்துல இருக்கிறவர்கள் விதமாக லஞ்சத்தை வாங்குகிறதுனாலே நியாயத்தை புரட்டுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நீதியாக நேர்மையாக சரியாக நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை காண்பிக்க வேண்டும்.
கர்த்தரை முன் நின்று கர்த்தரை காண்பித்து கர்த்தருக்காக சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். உப்பு போட்டாச்சுன்னா அந்த பொருள் ருசியா இருப்பது போல விதமாக நாம் இருக்கிற இடங்களில அன்னைக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதுவும் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்குன்னு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அப்படி என்றால் இருள் நிறைந்திருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் உருவானால் அநேக பூச்சிகள் வண்டுகள் அங்கே கடந்து வருவது போல விதமா அந்த வெளிச்சத்தில் அநேகம் கடந்து வருவது போல விதமாக நாம் வெளிச்சமாக நாம் பிரகாசமாக நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை காண்பித்து அநேகருக்கு நாம் வாழும் பொழுது இவருடைய வாழ்க்கை நன்றா இருக்கிறதே, இவருடைய வார்த்தைகள் நன்றா இருக்கிறதே, இவருடைய வாழ்க்கை நன்றா இருக்கிறது என்று சொல்லி அநேகர் கடந்து வந்து நம்மிடத்தில் ஆறுதல் பெற்றுக் கொள்வதற்கு கடந்து வருவார்கள். நாம் அதற்கு சாட்சி ஒளியாக வழியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானோர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கு எருவுக்காக உதவும் என்று போல விதமாக நாம் சாரம் இல்லாமல் சாட்சிக்கேடாக வாழ்வோமானால் வெளியே கொட்டப்படுவதற்கும் குப்பையில போடப்படுவதற்கும் ஒன்றுமில்லாமல் நம்மளை தூக்கி எறிவதற்கு தான் நாம் இருப்போம். அப்படி அல்லாதபடி உப்பு சாரம் உள்ளதாக இருந்தால் அதை வெளியே கொட்ட மாட்டார்கள், மனுஷருடைய கால்களில் போட்டு மிதிக்க மாட்டார்கள், அது பத்திரமாக ஒரு இடத்துல வைப்பார் என்று சொல்லிப்பார். சிலர் உப்பெல்லாம் மிதிக்க மாட்டாங்க, மிதிச்சாங்க ஐயோ உப்பு மிதிச்சு தொட்டு கும்பிடுவாங்க. புக்கு தொட்டு கும்பிடுறது போல உப்பையும் தொட்டு கும்பிடுவாங்க. உப்பு அவ்வளோ ஒரு மதிப்பான இடத்துல வச்சிருக்கிறத பார்க்க. அப்படி என்றால் நாம் உப்பா இருக்கிறோம், நம்மை தேவனாய் கேட்ட ஒரு மதிப்பான மரியாதை கொடுத்து ஒரு மேன்மையாக இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். அந்த மதிப்பு மரியாதையும் நாம் காத்து கொண்டு நாம் இன்னும் சாரமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதற்காக தேவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்தும். எல்லா விதத்திலையும் நாம் மிகவும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடினாலே அப்படி நாம் உப்பா இருந்து தேவ ஆசீர்வாதங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். சாரம் உள்ளவர்களாக இருப்போம். சாரமற்று போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க நாம் ஆண்டோடைய சனியாக காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்ளும். சாரம் உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும்